இதை நெற்றியில் பூசிட்டு எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. நடக்காததையும் நடத்தும். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நம்ம எங்கு வெளியில் சென்றாலும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு சென்றாலும் நம்ம இந்த பொருளை மட்டும் நெற்றியில் பூசினா போதுமாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். மகா பெரிவா அவர்கள் ஒரு பக்தர் மகா பெரிவாவை சந்திப்பதற்காக முதல்ல காஞ்சி மடத்துக்கு சென்றிருக்கிறார். அந்த பக்தர் பெரியவாவின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் என அனைத்துமே வாங்கிட்டு பெரியவாவிடம் அவருடைய நிறை குறைகளை கூற ஆரம்பித்திருக்கிறார். பெரியவா, நானும் கோயில் குளங்களுக்கு ஏறி இறங்கிட்டேன். இருந்தாலும் எனக்குன்னு சில நடக்காத காரியங்கள் இருக்குது. ஆனாலும் எனக்கு வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு. இருந்தாலும் சிலருக்கு சில ஆசைகள் இருக்குமல்லவா பெரியவா, அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் சில ஆசைகள் இருக்குது. அது சொல்ல முடியாத ஆசைகள். அது எனக்கு நடக்கவே மாடிக்கி. எனக்கு பிரச்சனைகளும் சிறிது இருக்குது. அந்த சில பிரச்சனைகளும் தீர மாடிக்கி. என் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நடக்காமையே இருக்குது. இதுக்கு நீங்கள் தான் பெரியவா ஏதாவது ஒரு வழியை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவையிடம் ஒரு பக்தர் சென்றிருக்கிறார். நம்ம எவ்வளவோ மந்திர வழிபாடுகளும் எவ்வளோ பூஜைகளும் எவ்வளோ கோவில் குளங்களுக்கு ஏறி கூறிட்டு வந்திருந்தாலும் நம்ம சில செயல்களை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த காரியம் நடத்தணுமோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம போனோம்னா கட்டாயமாக நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். நம்மளோட வாழ்க்கையில் இது இத்தனை நாட்கள் நடக்காமல் இருந்திருந்தால் கூட இது நம்ம தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா கட்டாயமாக அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். இதனால் தேவையில்லாமல் வருகின்ற பிரச்சனைகளுக்கும் தடைகள் அனைத்துக்குமே ஒரு முடிவானது கிடைக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்து பாருங்கள். அதாவது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம் அப்படின்னா, குங்குமப்பூ இருக்குல்லவா, குங்குமப்பூன்னு நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி இந்த குங்குமப்பூவை தான் நம்மளோட நெற்றியில் பூசணும். அதுவும் அந்த குங்குமப்பூவை நம்ம எப்படி பூசணும்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட பூஜை அறையில் குங்குமப்பூவை வச்சுட்டு அதில் பன்னீர், சிறிதளவு தண்ணி இது ரெண்டையுமே கலந்துட்டு அதை குங்குமப்பூவை நம்ம நார்மல் குங்குமம் இருக்குல்லவா அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கு சென்றாலும் இந்த குங்குமப்பூவை நெற்றியில் பூசிட்டு போகணும். முக்கியமாக இந்த ஒரு குங்குமப்பூவை நம்ம நெற்றியில் பூசும் பொழுது நமக்கு என்னென்ன வேண்டுதல்கள், என்னென்ன நடக்காதது, எந்த ஒரு காரியத்துக்கு போகணும், அந்த காரியமானது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிட்டு இந்த குங்குமப்பூவை நம்மளோட நெற்றியில் பூசணும். அதுக்கப்புறமா இதை காலையில் குளிச்சுட்டு தாங்க பூசணும். சுத்தமாக இருக்கும்போது தான் இந்த ஒரு குங்குமப்பூ நம்ம நெற்றியில் பூசுவதை பழக்கமாக வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் குங்குமப்பூ குளிக்காமல் சுத்தமாக இல்லாமல் நம்ம பூசிட்டு வந்தோம்னா அந்த காரியமானது கண்டிப்பாக அது விளங்காமல் போயிருமாங்க. எனவே தவறாமல் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது இந்த குங்குமப்பூவை உங்களோட நெற்றியில் தேய்ச்சிக்கோங்க. இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.